Welcome to Shiksha by Swathika IAS Academy. So last week நடந்த 2A mains ஓட question discussion பார்த்துட்டு இருக்கோம். So அந்த வகையில previous வீடியோல நம்ம unit 1ல கேட்கப்பட்ட தமிழ் இலக்கியம் சார்ந்த கேள்விகள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தமிழ் இலக்கியம் யூனிட் 1 உங்களுக்கு தெரியும். ஸோ 30 questions இருக்கும் யூனிட் 1ல. ஸோ 30 questionஸில் நமக்கு என்னென்ன டாபிக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸில் ஸ்டார்ட் பண்ணி பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ரிஃபார்ம்ஸு, நெக்ஸ்ட் பாலிகார் ரிபலியன், ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா சங்கம் லிட்ரேச்சர், ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ், ஸோ தமிழ் ஃப்ரீடம் மூமெண்ட்டில் தமிழியன்ஸோட contribution and women oda contribution, socio-political movements of 19th and 20th century, next rationalism சார்ந்த self respect movement, Dravidian movement and தந்தை பெரியார் அண்ணான்னு சொல்லிட்டு இந்த எல்லா டாபிக்ஸும் நமக்கு யூனிட் 1ல கவர் ஆகும். ஸோ மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு, தமிழ் சொசைட்டி, கல்ச்சர் அண்ட் ஹெரிட்டேஜ், நவீன தமிழ்நாட்டின் வரலாறு, தமிழ் சமூகம், பண்பாடும் தொன்மையும் சொல்லிட்டு இந்த டாப்பிக்கில் நமக்கு அரௌண்ட் 30 questions கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 30 கேள்விகளில் 9 questions வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் 21 questions வேறு டாபிக்ஸில் நமக்கு கவர் ஆகியிருக்கு. ஸோ அதை இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ டு ஸ்டார்ட் வித் த ஃபர்ஸ்ட் கொஷின், முதல் கேள்வி பாருங்கள். ஃபர்ஸ்ட், pick out the incorrectly matched pairs from the following. So WPS Soundarapandyan, he presided the first self-respect conference at Chengalpattu in 1929. So WPS Soundarapandyan முதல் சுயமரியாதை மாநாடு செங்கல்பட்டு 1929 தலைமை தாங்கினார். பெரியார் ஈவே ராமசாமி, he started the கருஞ்சட்டை தொண்டர்படை conference in 1946. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸாக நம்ம டீகோட் பண்ணலாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், WPS சவுந்தரபாண்டியன். ஸோ ஃபர்ஸ்ட்டு முதல் சுயமரியாதை மாநாடு 1929 தான் நடந்துச்சு, செங்கல்பட்டில் தான் நடந்துச்சு. அதுக்கு தலைமை தாங்கியவர் வந்து WPS சவுந்தரபாண்டியன். எஸ், இட் இஸ் வெரி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ செகண்ட் பார்த்தோன்னா கருஞ்சட்டை தொண்டர்படை கான்ஃபரன்ஸ். ஸோ பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள் தொடர்பான ஒரு முக்கியமான படை கருஞ்சட்டை தொண்டர்படை. ஸோ பிளாக் ஷர்ட் கேடர் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாக் ஷர்ட் கேடர். ஸோ கருஞ்சட்டை தொண்டர்படை வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1945 தொடங்கியிருப்பாங்க. செப்டம்பர் 30 தொடங்கியிருப்பாங்க. ஆனால் இந்த மாநாடு, இந்த கருஞ்சட்டை தொண்டர்படையோட மாநாடு கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா கான்ஃபரன்ஸ் வந்து 1946 தான் நடந்திருக்கும். எஸ், இட் இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ கருஞ்சட்டை தொண்டர்படை பொறுத்தளவுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் அப்படின்னா திருச்சியில் திராவிடர் கழக மாநாட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் மாநாடு ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ மதுரை டிஸ்ட்ரிக்டில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மே 11, 1946 கருஞ்சட்டை தொண்டர்படை மாநாடு தொடங்கியிருப்பார். யாருன்னு பார்த்தோன்னா பெரியார் ஈவே ராமசாமி அவர்கள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு அப்சல்யூட்லி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். திவான் பகதூர் கிருஷ்ணன், he became the Chief Minister of Madras Province in 1930. ஸோ 1930 மெட்ராஸ் ப்ராவின்ஸோட சீஃப் மினிஸ்டர் ஆனவர் யாருன்னு பார்த்தோன்னா முனுசுவாமி நாயுடு. அண்ட் திவான் பகதூர் கிருஷ்ணன் கிடையாது, முனுசுவாமி நாயுடு. எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா அக்டோபர் 27 1930 அக்டோபர் 27 தான் முனுசாமி நாயுடு சிஎம் ஆஃப் மெட்ராஸ் ப்ராவின்ஸாக பதவி ஏற்றிருப்பார். ஸோ இட் இஸ் நாட் திவான் பகதூர் கிருஷ்ணன். ஸோ 1930 சென்னை மாகாட்டில் முதலமைச்சரானவர் வந்து திவான் பகதூர் கிருஷ்ணன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், முனுசுவாமி மூட் ரெசல்யூஷன் டு ரிமூவ் த டிஸ்குவாலிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் செக்ஸ் அண்டர் த எலக்டோரல் ரூல். ஸோ தேர்தல் விதியின் கீழ் பாலின அடிப்படையிலான தகுதி நீக்கத்தை நீக்குவதற்கான தீர்மானத்தை கொண்டு வந்தவர் முனுசுவாமி கிடையாது.
ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு தப்பு. ஸோ அக்கார்டிங் டு த கொஸ்டின் டிமாண்ட் வந்து இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ சொன்ன மாதிரி இந்த வருடத்துக்கான இந்த கேள்வித்தாளில் நிறைய கொஷின்ஸ் நமக்கு இன்கரெக்ட்லி மேட்ச்டு, நாட் த ஆன்சர், நாட் ரிலேட்டட் டு, இட் இஸ் நாட் அண்டர் அப்படிங்கிற மாதிரி நெகட்டிவ் பெர்ஸ்பெக்டிவில் நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு. ஸோ நம்ம எக்ஸாம் டைமில் இதில் நம்ம கவனம் செலுத்தணும். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப இந்த கேள்விக்கான விடை அப்படின்னு பார்த்தோன்னா statement 3 and 4 are incorrect. மற்ற ரெண்டு ஸ்டேட்மெண்ட் நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ஸ். ஸோ இந்த கேள்வியில் கரெக்ட் ஆன்சர்ஸை சூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி யார் சம்மந்தப்பட்டதுன்னு பார்த்தோன்னா டி பிரகாசம். ஸோ டி பிரகாசம், he was called as the lion of Andhra. ஸோ இவர் ஆந்திர கேசரி என அழைக்கப்படுகிறார். எஸ், அப்சல்யூட்லி. இது சைமன் கமிஷன் எதிர்த்து நடந்த போராட்டத்தில் இவர் வந்து ரொம்ப வீரமாக ஃபார் ஹிஸ் கரேஜ் அண்ட் பிரேவரி he is known as the lion of Andhra. ஸோ நெக்ஸ்ட் வந்து he became the chief minister of Madras presidency in 1946. Yes, absolutely correct. 1946ல ஏப்ரல்ல இருந்து தொடங்கி நெக்ஸ்ட் மார்ச் 1947 வரைக்கும் சீஃப் மினிஸ்டராக மெட்ராஸ் பிரசிடென்சியோட சீஃப் மினிஸ்டராக இருந்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டி பிரகாசம். ஸோ நெக்ஸ்ட் இவருடைய காலகட்டத்தில் ஹிந்தி வாஸ் மேட் அஸ் அ கம்பல்சரி சப்ஜெக்டான்னு கேட்குறாங்க. எஸ், இதுவும் கரெக்டு தான். பிகாஸ் டி பிரகாசம் எதை வலியுறுத்தியிருப்பாருன்னு பார்த்தோன்னா நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசியை வலியுறுத்தியிருப்பார். ஸோ இவருடைய காலகட்டத்தில் ஹிந்தி வாஸ் மேட் அஸ் அ compulsory subject. So next, his textile policy promoted the textile industries in Madras presidency. ஸோ சென்னை மாகாணத்தில் டி பிரகாசம் அவர்கள் உடைய ஜவுளி கொள்கை வந்து இன்னும் ஜவுளித்துறையை வந்து மேம்படுத்தியது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டி பிரகாசம் அவர்களுடைய ஜவுளி கொள்கை என்ன அப்படின்னு பார்க்கணும். ஸோ டி பிரகாசம் பார்த்தீங்கன்னா he is a staunch follower of. ஸோ யாருடைய தீவிரமான ஃபாலோவர் அப்படின்னு பார்த்தோன்னா காந்திஜி. யாரை பின்பற்றிருக்காரு? காந்திஜி அவர்களை பின்பற்றிருக்காரு. ஸோ காந்திஜி அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது காதி அண்ட் வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இவருடைய ஜவுளி கொள்கை எது சார்ந்து இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கதர். ஸோ கதர் நூர்பு மற்றும் கதர் உற்பத்தியை வந்து மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் டி பிரகாசம் அவர்களுடைய கொள்கை. ஸோ அவர் வந்து மெட்ராஸ் பிரசிடென்சியை டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியை ப்ரமோட் பண்ணியிருக்காரான்னு கேட்டால் இந்த ஸ்டேட்மெண்ட் கொஞ்சம் இரலவெண்ட்டாக இருக்குது. ஆக்சுவலி அவர் கதர் தான் லைக் மாடர்ன் டெக்ஸ்டைல் பிரின்சிபல்ஸ் கிடையாது. ஹி ஃபாலோ த காதி. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர்ஸ் 1, 2 and 3. ஸோ லைன் ஆஃப் ஆந்திரா, ஆந்திர கேசரின்னு சொல்லுவோம். சிஎம் ஆஃப் மெட்ராஸ் பிரசிடென்சி, எஸ், இந்த காலகட்டத்தில் தான். நெக்ஸ்ட்டு ஹிந்தி வந்து என்இபி வந்து ஃபாலோ பண்ணணும்னு சொன்னனால ஹிந்தி வந்து கம்பல்சரி சப்ஜெக்டாக இருந்துச்சு. எஸ், டெக்ஸ்டைல் பாலிசின்னு பார்க்குறப்போ இவர் பொதுவாகவே வந்து லார்ஜ் ஸ்கேல் மேனுஃபேக்சரிங் ஆஃப் டெக்ஸ்டைல் மில்ஸ் அந்த மாதிரியான விஷயங்களை அப்போஸ் பண்ணிவிட்டு சாதாரணமாக வில்லேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் லைக் காதி, கதர் இது தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஆன்சர் டி. ஸோ இந்த கேள்வி பொறுத்தளவுக்கு இன்னொரு விஷயம், இந்த கேள்வி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எங்கேருந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கா வெங்கடேஷன் அவர்களுடைய புத்தகத்திலேருந்து எக்ஸாக்டாக டி பிரகாசம்ங்கிற யூனிட்டில் பார்த்தீங்கன்னா ஜவுளி கொள்கை, மொழி கொள்கைன்னு உங்களுக்கு ஸ்ப்ளிட் பண்ணி டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் டீட்டெயிலாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த கொஷினை ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின், ட்ரீட்டிஸ். ஸோ வார் அண்ட் ட்ரீட்டிஸ் கேட்டிருக்காங்க. ஸோ மைசூர் வார், கர்நாடிக் வார். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி அப்படின்னு பார்க்குறப்ப இது எந்த வார முடிவடைந்து வந்த ஒப்பந்தம் அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் கர்நாடிக் வார். ஸோ ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. ஸோ எந்த வருடம் அப்படின்னு பார்க்குறப்ப 1754 ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி. திஸ் ட்ரீட்டி எண்ட்ஸ் த செகண்ட் கர்நாடிக் வார். ஸோ இரண்டாம் கர்நாடிக் போர். நெக்ஸ்ட் மெட்ராஸ் ஒப்பந்தம், ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். இந்த ட்ரீட்டி வந்து எந்த போரை வந்து முடிவடைந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் மைசூர்
வார் எந்த வருடம் அப்படின்னு பார்த்தா 1769 1769. ஸோ ஃபர்ஸ்ட் மைசூர் வார் ஹைதர் அலி வர்சஸ் பிரிட்டிஷ் நடந்த போர். ஸோ ஃபர்ஸ்ட் மைசூர் வாரோடைய முடிவு ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ். ஸோ மெட்ராஸ் ஒப்பந்தம் பார்க்குறப்ப முதலாம் மைசூர் போர். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர். ட்ரீட்டி ஆஃப் மங்களூர் அப்படின்னு சொல்லுவாங்க. வருடம் 1784. இந்த ட்ரீட்டி செகண்ட் மைசூர் வாரை என் பண்ணியிருக்கோம். செகண்ட் மைசூர் வார் யாருக்கு நடந்திருக்குன்னா ஹைதர் அலி வர்சஸ் பிரிட்டிஷ் அவங்களுக்கு நடந்திருக்கும். ஸோ இந்த போர் அப்போ தான் ஆங்கிலேயர்கள் வந்து மாஹி ஃபோர்ட் வந்து கைப்பற்றிருப்பாங்க. ஸோ ட்ரீட்டி ஆஃப் மேங்களூர் வந்து இட் எண்ட்ஸ் த செகண்ட் மைசூர் வார். ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஸ்ரீரங்கப்பட்டினம் ட்ரீட்டி. செரங்கப்பட்டினம்னு சொல்லுவாங்க. செரங்கப்பட்டினம் ட்ரீட்டி வந்து தேர்ட் மைசூர் வார். தேர்ட் மைசூர் வார் எந்த வருடம் அப்படின்னு பார்த்தோன்னா 1792. ஸோ 1792 இந்த போர் வந்து திப்பு சுல்தான் வர்சஸ் பிரிட்டிஷ் நடந்த போர். ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஆன்சர் பார்த்தோன்னா 4321. 4321. Treaty of Pondicherry, Madras first Mysore War, second Mysore War and third Mysore War. So ஆண்டு ஒரு தடவை சொல்கிறேன், ரீகால் பண்ணிக்கோங்க. Treaty of Pondicherry 1754, Treaty of Madras 1769, Treaty of Mangalore 1784 and Treaty of Serengpatnam 1792. So moving on to next question. அரிட்டாப்பட்டி சார்ந்த ஒரு கேள்வி. ஸோ அரிட்டாப்பட்டி நமக்கு ரிப்பீட்டடாக கொஷினில் கேட்குறாங்க பிகாஸ் இட் இஸ் த ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். அரிட்டாப்பட்டி ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட். எந்த வில்லேஜ் எந்த கிராமம் அப்படின்னு பார்த்தோன்னா மீனாட்சிபுரம் வில்லேஜ். Meenakshipuram village. So it is our state's first biodiversity heritage site. இது எந்த ஆக்ட் கீழே கொண்டு வந்திருப்பாங்க? பயோடைவர்சிட்டி ஆக்ட் 2002. ஸோ உயிரியல் பன்முகத்தன்மை சட்டம் 2002 கீழே தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிக்கப்பட்டது அரிட்டாப்பட்டி. அரிட்டாப்பட்டி மீனாட்சிபுரம் வில்லேஜில் இருக்குது. ஸோ அந்த சைட் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் பார்ப்போம். This announcement will help preserve the biological and historical treasure trove. எஸ், உயிரியல் சார்ந்து மற்றும் வரலாற்று சார்ந்த ஒரு சிறப்பு அம்சங்களை பாதுகாக்கிற விதமாக அறிவித்த சைட்டு தான் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட் அரிட்டாப்பட்டி. எஸ், திஸ் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், திஸ் அனௌன்ஸ்மெண்ட் ஹாஸ் பீன் மேட் டு டெவலப் த அக்ரிகல்ச்சரல் லேண்ட்ஸ். ஸோ விவசாய நிலங்களை மேம்படுத்துறதுக்காக பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அரிட்டாப்பட்டியை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்களாம் கேட்டால் கிடையாது. ஸோ இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட், ரேதர் இட் இஸ் மென்ட் ஃபார் எக்கலாஜிக்கல். ஸோ சுற்றுச்சூழல் சார்ந்து, ஹிஸ்டாரிக்கல் வரலாற்று சார்ந்து, கல்ச்சுரல் கலாச்சாரம் சார்ந்து ஒரு சைட்டை நம்ம ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட அரிட்டாப்பட்டியை நம்ம பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிச்சிருக்காங்க. அண்ட் இட் இஸ் நாட் மென்ட் ஃபார் அக்ரிகல்ச்சரல் டெவலப்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், அரிட்டாப்பட்டி வில்லேஜ் இஸ் அன் ஏரியா கன்சிஸ்டிங் ஆஃப் 7 ஸ்மால் ஹில்ஸ். ஸோ அரிட்டாப்பட்டி பொறுத்தளவுக்கு 7 சிறு குன்றுகள் தொடர்ச்சியாக கொண்ட மலை அப்படின்னு கேட்டால் எஸ், இட் இஸ் அப்சல்யூட்லி ட்ரூ. ஸோ 7 மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஜஸ்ட் ஹாவ் அ நோட், கல்லுஞ்ச மலை, நாட்டார் மலை, வயத்து பிள்ளை மலை, ராமாய் மலை, ஆப்டன் மலை, தென்கூடு மலை, கழுகு மலை.
ஸோ இந்த 7 ஹில்ஸ் தான் அரிட்டாப்பட்டி சைட்டில் பயோடைவர்சிட்டி ஹெரிட்டேஜ் சைட்டில் இருக்கக்கூடியது. ஸோ இது வந்து நமக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் ஒரு முறை செய்தியாக வந்தது. ஸோ அதுதான் நமக்கு கேள்வியாக வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப ஆப்ஷன் 2 நம்ம எலிமினேட் பண்ணுறோம். we are going with option D. ஸோ 1 ஸ்டேட்மெண்ட் அண்ட் 3rd ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்டு. ஸோ கரெக்ட் கேட்குறாங்களா இன்கரெக்ட் கேட்குறாங்களாங்கிறத நோட் பண்ணிவிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட், which of the following statements are true about அறிஞர் அண்ணா? ஸோ அறிஞர் அண்ணா அவர்கள் சார்ந்த சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்க சொல்கிறாங்க. he joined the justice party in 1934. ஸோ 1934 ஜஸ்டிஸ் பார்ட்டியில் ஜாயின் பண்ணியிருக்காரு. எஸ். in 1935 he quitted the justice party and joined in the self respect movement. ஸோ 2 போர்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க. நீதி கட்சியிலிருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தில் சேர்ந்தார் 1935. ஆக்சுவலி அறிஞர் அண்ணா அவர்கள் நீதி கட்சி மற்றும் சுயமரியாதை இயக்கத்தில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க, லைக் அசோசியேட் ஆகிருப்பாங்க. பட் ரெண்டும் ஒரே ஐடியாலஜியாக இருந்து திராவிடர் கழகமாக இணைந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் அசோசியேட் ஆகிருப்பாங்க. ஒரு இதிலேருந்து டிட்டாச் ஆகி ஒரு இதிலேருந்து குவிட் பண்ணிவிட்டு இன்னொரு இதில் ஜாயின் பண்ணதுக்கான எந்த ஹிஸ்டாரிக்கல் ரெக்கார்ட்ஸும் இல்லை. ஸோ இதுக்கான எக்ஸாக்ட் இது லைன் கூட நமக்கு கா வெங்கடேஷன் அவர்களுடைய புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கு. ஸோ ஹாவ் அ நோட், டேக் அ நோட். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஆன் பிஹாஃப் ஆஃப் ஜஸ்டிஸ் பார்ட்டி ஹி கண்டெஸ்டட் இன் 1936 எலெக்ஷன். ஸோ இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, எலெக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக இல்லை அண்ட் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி சார்ந்த ஒரு கேண்டிடேட்டாக அவர் எலெக்ஷனில் பண்ணல, லைக் கண்டெஸ்ட் பண்ணலை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ ஓவரால் ஆன்சர் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு ட்ரூவாக வரும். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின், which is the correct chronological sequence of the following movements? ஸோ பின்வரக்கூடிய அந்த மூமெண்ட்ஸ் வந்து குரோனலாஜியாக அரேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன். ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் எந்த வருடம் அப்படின்னு பார்த்தோன்னா 1866. ஸோ நெக்ஸ்ட் மெட்ராஸ் மகாஜன சபா 1884. மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852. இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் 1876. ஸோ குரோனலாஜிக்கலாக அரேஞ்ச் பண்ணால் நமக்கு எது வருங்க? ஃபர்ஸ்ட்டு மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் வரும். ஸோ 1852. செகண்டு ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் வரும் 1866. தேர்டு இந்தியன் நேஷனல் அசோசியேஷன் வரும் 1876. அண்ட் ஃபோர்த்து மெட்ராஸ் மகாஜன சபா 1884. ஸோ ஆன்சர் அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு 3, 1, 4 and 2. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஸோ ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப 1800 ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன் 1866 தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. யாருனால ஸ்டார்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு பார்த்தோன்னா தாதாபாய் நவ்ரோஜி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது தான் ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன். எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா லண்டனில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷனோட முக்கியமான நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ் பப்ளிக்கும் பிரிட்டிஷில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களுக்கும் நம்ம இந்தியன்ஸோட ஆக்சுவல் கண்டிஷன் என்ன, ஸோ இந்தியர்களுடைய நலனுக்காக இந்தியர்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை வந்து மெயினாக பிரிட்டிஷ் அமங் த பிரிட்டிஷ் ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு புரிய வைக்கணும்னு ட்ரை பண்ணார். ஸோ டு இன்ஃபார்ம் த பிரிட்டிஷ் பப்ளிக் and politicians about the actual condition of India. Mainly this association is for welfare of India in order to raise the awareness about the Indian conditions. And இந்த ஒரு கழகம் தான் நமக்கு it acts as a precursor. ஸோ ஐஎன்சி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது ஒரு முன்னோடியாக இருந்தது ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852. ஸோ மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 பிப்ரவரி 26 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பை கஜலு லக்ஷ்மி நரசு. கஜலு
லக்ஷ்மி நரசு அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சார்ந்த ஒரு ஐடியாவை முன்வைக்கிறதுக்காக வந்த ஒரு ஆர்கனைசேஷன் தான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். ஸோ இவங்க வந்து மெயினாக பிரிட்டிஷ்க்கு எதிராக நம்மளுடைய உரிமைகளை வந்து நிலைநாட்டணும், வி ஹாவ் டு அட்வொகேட் த இந்தியன்ஸ் ரைட்ஸ் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் அப்படிங்கிறதுக்காக வந்தது தான் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன். நெக்ஸ்ட் வி ஆர் சீயிங் இந்தியன் நேஷ்னல் அசோசியேஷன். இந்தியன் நேஷ்னல் அசோசியேஷன் எப்போ ஆரம்பிக்கப்பட்டதுங்க? 1876. எங்கே அப்படின்னு பார்த்தோன்னா கல்கட்டாவில் வந்து தோற்றுவித்திருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் ஆனந்த் மோகன் போஸ். சுரேந்திரநாத் பானர்ஜி, ஆனந்த் மோகன் போஸ், இவங்க இருவரால் தோற்றுவிக்கப்பட்டது தான் இந்தியன் நேஷ்னல் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் ஓப்பன்லி நேஷ்னலிஸ்ட் பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷன் இன் த பிரிட்டிஷ் இந்தியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெட்ராஸ் மகாஜன சபா 1884 பார்த்துருந்தோம். ஸோ இதுதான் லைக் ஃபர்ஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனாக ஒரு பெரிய ஒரு ஃபவுண்டேஷனை போட்டு எஸ்டாப்ளிஷ் ஆனது மெட்ராஸ் மகாஜன சபான்னு சொல்கிறோம். சவுத் இந்தியாவில், பர்டிகுலர்லி சவுத் இந்தியாவில். ஸோ யாரெல்லாம் இதில் வந்து கீ மெம்பர்ஸ் அப்படின்னு மெயினாக யாருனால் தோற்றுவிக்கப்பட்டனா வீர ராகவாச்சாரி, ஜி சுப்பிரமணிய ஐயர், ஆனந்த சார்லு. ஸோ பி ரங்கையா அவர்கள் வந்து முதல் பிரசிடெண்ட்டாக இருந்திருப்பாங்க, ரங்கையா நாயுடு. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ இந்த கேள்விக்கான விடை ஆப்ஷன் சி. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷனில் தொடர்ந்து எம்என்ஏல ஆரம்பித்து நெக்ஸ்ட்டு நமக்கு இந்தியன் நேஷ்னல் அசோசியேஷன் போயிட்டு எம்எம்எஸில் கன்க்ளூட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் திங், which are the main objectives of Rayatwari system in Madras? So main objectives கேட்குறாங்க. The ryots were not given the freedom to take as much as land they needed. தங்களுக்கு தேவையான அளவு நிலங்களை எடுத்துக்கொள்ளும் சுதந்திரம் ரயத்துக்கு வழங்கப்படவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி வழங்கியிருப்பாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், the Rayatwari system was associated with Sir Thomas Munro. Yes, it is introduced in Madras in 1815. இது தப்பு. ஸோ 1820 தான் நமக்கு ஃபஸ்ட்டு 20s தான் ரயத்வாரி சிஸ்டம் வந்து வரும். இட்ஸ் ரீச்ட் அ ஸ்டேஜ் இன் 1875. எஸ், இது கரெக்டு. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இது ரெண்டு தான் நமக்கு கரெக்டாக வரும். பட் இது மெயின் அப்ஜெக்டிவான்னு கேட்டால் we have to wait for our key from the our commission, because என்ன காரணம் அப்படின்னா these are the statements that are related to Rayatwari system. பட் மெயின் அப்ஜெக்டிவில் வருமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஆம்பிகுவஸாக தான் இருக்குது. ஸோ ரயத்வாரி முறை அப்படின்னு பொறுத்தளவுக்கு மெயினாக எதுக்காக வந்ததுங்க? லைக் மிடில் மேனோட அபாலிஷன். லைக் ஜமீன்தாரி சிஸ்டம், இதுக்கு முன்னாடி இருந்த ஜமீன்தாரி சிஸ்டம் பர்மனன்ட் செட்டில்மெண்ட்டில் என்ன பண்ணுவாங்க, லைக் மிடில் மேன் வந்து அதிகமான ஷேரை எடுத்துப்பாங்க. ஸோ வரக்கூடிய ப்ராஃபிட்டில் அவங்களுக்கு அதிகமாக ஷேர் போயிடும். ஸோ இதன் காரணமாக இந்த இன்டர்மீடியரி ஜமீன்தார்ஸே வேணாம், டேரெக்டாக கல்டிவேட்டர்ஸ்டே நம்ம டீல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வந்த முறை தான் ஃபார்மர்ஸ். ரயட்ஸ் மீன்ஸ் ஃபார்மர்ஸ். ஸோ எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா சொன்ன மாதிரி 1820களில் வந்து இது மெட்ராஸ் மற்றும் பாம்பே ஏரியாவில் ரயத்வாரி செட்டில்மெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகியிருக்கும். ஸோ இட் இஸ் டைரக்ட் ரிலேஷன் டு த ஃபார்மர்ஸ். மெயினாக என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா ரெவென்யூ, கல்டிவேட்டர்ஸ்லேருந்து கிடைக்க வேண்டிய ரெவென்யூ வந்து மேக்ஸிமைஸ் பண்ணணும். அதாவது அபாலிஷன் ஆஃப் இன்டர்மீடியரிஸ் மூலமாக நம்ம வந்து கிடைக்கக்கூடிய நில வருவாயை அதிகப்படியாக நம்மளே டைரெக்டாக கல்டிவேட்டர்ஸ்லேருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த ரயத்வாரி முறையினுடைய நோக்கமாக இருந்திருக்கு. ஸோ ரயத்வாரி செட்டில்மெண்ட்ஸ் பொறுத்தளவுக்கு இது 1815 கிடையாதுன்னு பார்த்தோம். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான் சரியான ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட்டு, சுவாமி தயானந்த் சரஸ்வதி பப்ளிஷ்ட் சத்யார்த்த பிரகாஷோ. இது ஒரு ஸ்டேட்மெண்ட் அசர்ஷன் கொஷின். ஸோ இந்த கொஷினில் பாருங்கள், 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கரெக்டான எக்ஸ்பிளனேஷனா அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ சுவாமி தயானந்த சத்யார்த்த பிரகாசம் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். இது சரியான கூற்றா அப்படின்னு கேட்டால்
எஸ் இட் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். சுவாமி தயானந்தா இந்துக்கள் அல்லாதவரை இந்துக்களாக மாற்றினார். ஆமாம், மாற்றியிருக்காங்க. பட் இது ரெண்டுமே கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். பட் இதுக்கு இது சரியான எக்ஸ்பிளனேட்ரியான்னு கேட்டால் கிடையாது. ரெண்டும் வேறு வேறு டொமைனில் இருக்குது. ஆக்சுவலி சத்யார்த்த பிரகாஷ்னு ஒன்று இது. நான் ஹிந்துஸாக மாற்றுறதுக்காக இவங்க மேற்கொண்ட அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா சுத்தி மூமெண்ட். ஸோ Shuddhi movement is nothing but purification. Purification சொல்லலாம் இல்லை reconversion. ஸோ நான் ஹிந்துஸை திருப்பியும் வந்து பியூரிஃபை பண்ணி தூய்மைப்படுத்தி திருப்பியும் வந்து மாற்றணுங்கிறது தான் சுத்தி மூமெண்ட். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட், இட் இஸ் ரிலேட்டட் டு சுத்தி மூமெண்ட். ஸோ சத்யார்த்த பிரகாஷ் புக் பற்றி பார்க்கலாம். சுவாமி தயானந்த சரஸ்வதியோடைய சத்யார்த்த பிரகாசம் புக்கு. சத்யார்த்த பிரகாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லைட் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். சத்யார்த்த பிரகாஷ் த லைட் ஆஃப் ட்ரூத். ஸோ சத்தியத்தின் ஒளி அப்படின்னு சொல்கிறது தான் இந்த புக்கு வந்து 1875 வந்த ஒரு ஹிந்தி டெக்ஸ்ட். 1875 it was written by Swami Dayananda Saraswati and he is related to Arya Samaj. இதை தோற்றுவித்தவர் வந்து சுவாமி தயானந்த சரஸ்வதி தான். ஸோ மெயினாக வேதிக் பிரின்சிபல்ஸ் மூலமாக இந்தியன்ஸை வந்து ரிஃபார்ம்ஸ் பண்ணணுங்கிறதுக்காக எழுதப்பட்ட ஒரு புத்தகம் தான் சத்யார்த்த பிரகாஷ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சத்யார்த்த பிரகாஷ் புத்தகத்தினுடைய முக்கியமான நோக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா ரேஷ்னல் பகுத்தறிவு சிந்தனைகளை வந்து ப்ரமோட் பண்ணியிருப்பாங்க. ரேஷ்னல் திங்கிங்கை, சூப்பர்ஸ்டிஷியஸை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்ல, இதே தான் நமக்கு ஆரிய சமாஜ்லேயும் வருங்க, அப்ஜெக்டிவ்ஸாக பிரின்சிபல்ஸாக. ஸோ மெயினாக சுவாமி தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய கொள்கை வந்து பகுத்தறிவு சிந்தனை இருக்கணும், மூட நம்பிக்கையை வந்து தகர்த்தெறியணும், சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃப்ஸ் இருக்கக்கூடாது, மோனோதிசம் தான் வந்து இவங்க அட்வொகேட் பண்ணுவாங்க, ஐடல் வர்ஷிப்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் போகிறப்ப சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற புக்கினுடைய டீட்டெயில்ஸ் இது தான். ஸோ அதனுடைய நோக்கங்கள் வந்து இது தான். ஸோ ரெண்டுமே வந்து இட்ஸ் ரிலேட்டட் டு சுவாமி தயானந்த சரஸ்வதி. பட் இதுக்கு அவருடைய புத்தகம் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம பார்க்குறது என்னென்னா சுத்தி மூமெண்ட். சுத்தி மூமெண்ட்டோடைய நோக்கமே நமக்கு இட்ஸ் பேஸ்ட் ஆன் லைக் நான் ஹிந்துஸாக மாற்றணும், மெயினாக பியூரிஃபிகேஷன் அந்த ரீகன்வர்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ரெண்டுமே கரெக்டு, பட் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். பட் ஸ்டில் யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் த கீஸ். இந்த மாதிரி கேள்விகளுக்கு சில நேரங்களில் டைரக்ட் ரிலேஷன் இல்லைனாலும் நமக்கு கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆன்சர் வந்திருக்கு. ஸோ வில் வெயிட் ஃபார் அவர் கீ. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். The British colonel who was killed on July 10, 1806 during the Vellore Mutiny. ஸோ ஜூலை 10, 1806 நடந்த வேலூர் கலகத்தில் கொல்லப்பட்ட ஆங்கிலேய படை வந்து யார், ஆங்கிலேய படையின் கலோனல் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதற்கான விடை பார்த்தோன்னா கர்னல் ஃபேன் கோட். கர்னல் ஃபேன் கோட். ஸோ வேலூர் மியூட்டினி ஜூலை 10, 1806. கர்னல் ஃபேன் கோட் யார்னா, ஹி இஸ் த ஃபர்ஸ்ட் ஹை ரேங்கிங் ஆஃபீஸர் இன் பிரிட்டிஷ். ஸோ அப்போ வந்து அந்த தேதியில் வேலூர் மியூட்டினியில் ஒரு பெரிய துப்பாக்கி சூடு நடந்துச்சு. அப்போ கொல்லப்பட்டவர் கர்னல் ஃபேன் கோட் அவர்கள். ஸோ இது ஃபேக்சுவல் கொஷின். ஸோ நெக்ஸ்ட்டு Treaty of Surji Arjun Gaon. Treaty of Surji Arjun Gaon. ஸோ இந்த ட்ரீட்டி வந்து நமக்கு மேபி புதுசாக தெரியலாம். பட் இந்த ட்ரீட்டி இது எது சம்மந்தப்பட்ட கேள்வி அப்படின்னு பார்த்தோன்னா செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார். ஸோ இது தெளிவாக படிச்சிருந்தோன்னா இந்த கேள்வி வந்து நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கலாம். செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார். ஸோ ட்ரீட்டி ஆஃப் சுர்ஜி அர்ஜுன் கான் பொறுத்தளவுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். த சிந்தியா கன்க்ளூடட் ட்ரீட்டி ஆஃப் சுர்ஜி அர்ஜுன் கான்
30 டிசம்பர் 1805 கொடுத்துருக்காங்க. He surrendered to the company all his territories between the Yamuna and Ganga. Okay, he did not accept the British resident at his court. ஸோ 1805 டிசம்பர் 30 சிந்தியா இந்த உடன்படிக்கையை செய்தார். அவர் கங்கை யமுனா இடையே உள்ள அவரது பகுதிகள் அனைத்தையும் கிழக்கிந்திய கம்பெனியிடம் ஒப்படைத்தார். தன்னுடைய அவையில் பிரிட்டிஷ் குடியிருப்பாளர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஸோ பாருங்க, இந்த ட்ரீட்டி பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இந்த ட்ரீட்டி ஆஃப் சுர்ஜி அர்ஜுன்கான் எப்போ சைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிசம்பர் 30, 1803. டிசம்பர் 30, 1803. ஸோ இது யாருக்கு இடையில சைன் பண்ணியிருப்பா அப்படின்னா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்களுக்கும் மராத்தாவோட சீஃபான தௌலத் ராவ் சிந்தி. ஸோ அதான் சிந்தியான்னு சொல்லியிருக்காங்க கேள்வியில். ஸோ ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அண்ட் தௌலத் ராவ் சிந்தி. ஸோ இது எந்த போருக்கு அப்புறம் நடந்த ட்ரீட்டி அப்படின்னு பார்த்தோன்னா ஆஃப்டர் பேட்டில் ஆஃப் அசே அண்ட் பேட்டில் ஆஃப் ஆர்கான். ஸோ இது வந்து மெயினாக ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார் அப்போ சைன் பண்ண ட்ரீட்டி தான். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார். ஸோ இந்த ட்ரீட்டி இவங்க 2 பேரும் சைன் பண்ணாங்க. இந்த ட்ரீட்டியில் பிரிட்டிஷோட முக்கியமான நோக்கம் என்னவா இருந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சென்ட்ரல் மற்றும் நார்த் மற்றும் சென்ட்ரல் இந்தியாவில் அவங்களுடைய டாமினன்ஸ் சுப்பீரியாரிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. நார்த் அண்ட் சென்ட்ரல் இந்தியாவில் பிரிட்டிஷ் தங்களுடைய டாமினன்ஸ் அண்ட் சுப்பீரியாரிட்டியை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த ட்ரீட்டி படி பிரிட்டிஷ் ஓவர் ரூல் ஆகியிருக்கு. ஸோ தட் பிரிட்டிஷ் வந்து அக்வயர்ட் த கங்கா யமுனா டோப். ஸோ இந்த வாருக்கு அப்புறம் கங்கை மற்றும் யமுனை நதிக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த பகுதிகளை கைப்பற்றியிருப்பாங்க. ஸோ அதை தான் கங்கா யமுனா டோப் அப்படின்னு சொல்லுவோம். பிட்வீன் 2 ரிவர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா தான். ஸோ நெக்ஸ்ட்டு பண்டல்கான் ரீஜன்ஸை கைப்பற்றியிருப்பாங்க. ஆக்ரா, டெல்லி, ப்ரோச். ஸோ இந்த செட்டில்மெண்ட்ஸ் இந்த ஏரியாஸ் எல்லாம் பிரிட்டிஷ் வந்து கைப்பற்றியிருப்பாங்க. ஸோ அக்கார்டிங் டு திஸ் லைக் இந்த டேட்டாஸ் படி பார்த்தோன்னா ஹீ சரண்டர் சிந்தியா அவர்கள் பிரிட்டிஷ்க்கு ஆல் ஹிஸ் டெரிட்டரிஸ் பிட்வீன் யமுனா அண்ட் கங்கா. எஸ், கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா இந்த ட்ரீட்டிக்கு அப்புறம் இந்த ஒப்பந்தத்தினால ஹி வாஸ் ஃபோர்ஸ்ட், சிந்தியா வாஸ் ஃபோர்ஸ்ட் டு அக்செப்ட் த பிரிட்டிஷ் ரெசிடென்ட் அட் ஹிஸ் கோர்ட். ஸோ அவர் கோர்ட்டில் பிரிட்டிஷ் ரெசிடென்ட் தங்குறது, அங்கே வந்து ஃபுல்லாக கைப்பற்றி ஆக்கிரமம் பண்ணுறத ஹி வாஸ் ஃபோர்ஸ்டு டு அக்செப்ட். ஸோ ஹி டிட் நாட் அக்செப்ட் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட். அண்ட் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் படி பார்த்தோன்னா ஆக்சுவலி த சிந்தியா கன்க்ளூடட், அவர் தான் வந்து ட்ரீட்டி சைன் பண்ணி கன்க்ளூட் பண்ணார். பட் தேதியில் நமக்கு வருடத்தில் ஒரு சின்ன மிஸ்டேக், லைக் 1805 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி ப்ராக்கெட்டில் இருக்கிறது கன்சிடர் பண்ணால் அது ராங் தான் 1803ல். பட் இந்த கேள்வி சார்ந்த இன்னொரு விஷயம் என்னென்னா ட்ரீட்டி வாஸ் ரிவைஸ்ட் அகெயின், இட் வாஸ் ரிவைஸ்ட் இன் 1805. ஸோ மேபி அதை மீன் பண்ணி கொடுத்தாங்களா என்னங்கிறது தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் 1803லே வந்து கன்க்ளூட் ஆகிருக்கும், 1805ல் ட்ரீட்டி ரிவைஸ் ஆகியிருக்கும். ஸோ மேபி இந்த கேள்விக்கான விடை 1 and 2 ரெண்டுமே கரெக்டு தான். பட் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்குறப்போ 3ல தான் ட்ரீட்டி வந்து சைன் ஆகியிருக்கும். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். சார்ட்டர் சம்பந்தப்பட்ட கேள்வி, சாசனம். ஸோ சார்ட்டர் ஆஃப் 1683, 1686, 1693 and 1694 இது எல்லாமே வந்து சார்ட்டர்ஸ் ரிலேட்டட் டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ வந்து ஆங்கிலேய கிழக்கிந்தியா அவங்களுடைய
பட்டயங்கள் சார்ந்த ஒரு கேள்வி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எக்ஸாக்டாக நமக்கு ஃபேக்ட் கொஷின் தெரியணும். ஸோ சார்ட்டர் ஆஃப் 1683ல என்ன இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, they will be appointing the admirals. ஸோ appointing of admirals வந்து சார்ட்டர் ஆஃப் 1683. they give full power to declare war. Next 1693 salaries வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. 1694ல ரொட்டேஷன் ஆஃப் ஆஃபீஸ் வந்து டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எக்ஸாக்டாக நமக்கு அந்த வருடத்துக்கான பட்டயங்கள் தெரிஞ்சாதான் we could able to answer. அண்ட் ஆல்சோ 1683ல இன்னொன்று என்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க, மிலிட்ரி ஃபோர்ஸஸை வந்து ரைஸ் பண்ணணும், மிலிட்ரி ஃபோர்ஸஸை வந்து உயர்த்தணும், லைக் மேம்படுத்தணுங்கிறதுல இன்னும் அதிகப்படுத்தணுங்கிறத ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. 1686ல வார் டிக்ளேர் பண்ணுறதுக்கான அதிகாரம் கொடுத்ததோடு சேர்த்து நேவல் ஃபோர்ஸ் அண்ட் மார்ஷியல் லா என்ஃபோர்ஸ் பண்ணியிருப்பாங்க. நேவல் ஃபோர்ஸ் அண்ட் மார்ஷியல் லா. ஸோ இந்த கேள்விக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோன்னா 2143. ஸோ 1683 they are appointing the admirals and the other sea officers. 1686ல வார் டிக்ளேர் பண்ணுறதுக்கான அதிகாரம் கொடுத்துருக்காங்க. 1693 salaries were fixed and 94ல he made the principle of rotation of officers compulsory. ஸோ தமிழில் பாருங்கள், 83ன்னு பார்க்குறப்போ கடற்படை தலைவர் மற்றும் பிற கடல் அதிகாரிகளை நியமிக்கிறதுக்கு, 86 வந்து ஒரு போர் அறிவிக்கிறதுக்கான சமாதானம் செய்த. நெக்ஸ்ட்டு 1693 வந்து ஆளுநர்கள் மற்றும் துணை ஆளுநர்களுக்கான சம்பளம், மெயின்லி ரிலேட்டட் டு சேலரிஸ். 94 பார்த்தோன்னா பணி சுழற்சி கொள்கை, ரொட்டேஷன் ஆஃப் ஆஃபீஸஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ரிலேட்டட் டு வேலூர் மியூட்டினி. ஸோ வேலூர் கழகம் சார்ந்து எது வந்து பொருந்தா ஒன்று அப்படின்னு கேட்டிருக்காங்க, விச் இஸ் நாட் ரிலேட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் Captain Robert Gillespie ordered the soldiers to wear round hat. ஸோ வட்டமான தலைப்பாகையை அணிய வேண்டும்னு கேப்டன் ராபர்ட் கில்லஸ்பி ஆணையிட்டிருப்பாருன்னு சொல்கிறாங்க. எஸ். ஸோ ரவுண்ட் ஹேட் வியர் பண்ணுறது என்ன அப்படின்னா, மெயினாக கிறிஸ்டியானிட்டியை இன்டியூஸ் பண்ணுறதுக்கான ஸ்டெப்ஸ் மாதிரி அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட், ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இஸ் அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் இஸ் த பிளாட்டர்ஸ் ஆஃப் த uprising gathered at the fort under the pretext of attending the wedding of Unni Shah Begum, the daughter of Tipu Sultan. So திப்பு சுல்தான் அவர்களுடைய மகளான உன்னி ஷா பேகத்தின் திருமண விழாவில் கலந்து கொள்ள போகிறோம் என்ற போர்வையில் கோட்டையின் முன் கூடினர். எஸ், வேலூர் மியூட்டினி பொறுத்தளவுக்கு அந்த ஃபோர்ட்டில் ஆக்சுவலி திப்பு சுல்தான் அவர்களுடைய மகளான உன்னி ஷா பேகம் அவர்களுடைய திருமண விழா வந்து நடந்துட்டு இருந்தது. ஸோ அந்த விழாவில் கலந்துக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு போர்வை, லைக் அந்த காரணத்தை சொல்லி இவங்க எல்லாருமே வந்து வேலூர் கழகத்தில் லைக் கலந்துருப்பாங்க. ஸோ இது அப்சல்யூட்லி ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஃபத்தே ஹைதர் வாஸ் டிக்ளேர்ட் அஸ் அ கிங் டியூரிங் த மியூட்டினி. எஸ், வேலூர் கழகம் முடிவில் லைக் வந்து நமக்கு ஃபத்தே ஹைதர் தான் கிங்காக டிக்ளேர் அறிவிக்கப்பட்டிருப்பார். த சோல்ஜர்ஸ் வேர் பெர்மிட்டட் டு வியர் ரிலீஜியஸ் மார்க்ஸ். தப்பு. ஸோ அவங்க மத குறியீடுகளை வந்து அணிவிக்க கூடாதுங்கிறது தான்
வேலூர் மியூட்டினி கலகம் ஆரம்பிக்கிறதுக்கே ஒரு முக்கிய ரீசனாக இருக்கும். ஸோ பிகாஸ் தே ஆர் டிஸ்டர்பிங் த ஹிந்து அண்ட் முஸ்லிம் சென்டிமெண்ட்ஸ். ஸோ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால தான் இந்த கலகமே ஸ்டார்ட் ஆகிருக்கும். லைக் அதனால ரிலீஜியஸ் மார்க்ஸ் அலோவ் பண்ணிக்கலாம், லைக் வியர் பண்ணிக்கலான்னு சொல்லலை. ஆன் டியூட்டியில் இருக்கும் போது வியர் பண்ணக்கூடாது. ஸோ இட் இஸ் நாட் ரிலேட்டட் டு வேலூர் மியூட்டினி. ஸோ வேலூர் மியூட்டினி அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு ஜூலை 10, 1806, ஜூலை 10, 1806. ஸோ அன்னைக்கு வந்து மெயினாக நம்ம கேப்டன் லைக் அந்த கலகம் காரணம் பார்த்தோம். ஸோ கேப்டன் கில்லஸ்பி வந்து இது மாதிரி ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ லைக் இவங்களுடைய வெட்டிங் நிகழ்வு நடந்திருக்கு. அண்ட் ரிலீஜியஸ் மார்க்ஸும் அணிவிக்கக்கூடாது. ஃபேஷியல் ஹேர்ஸ் லைக் வந்து பேர்ட் வந்து ஷேவ் பண்ணணும், முஸ்டாச்சஸ் வந்து மீசைகள் தாடிகள் வந்து நம்ம ட்ரிம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கூட வேலூர் மியூட்டினிக்கு காரணங்களாக இருந்தது. ரவுண்ட் ஹேட் அப்படின்னு பார்த்தோன்னா அது லெதர் காக்கெட்னால ஆகியிருக்கும். ஸோ மெயினாக கிறிஸ்டியானிட்டி ரிலீஜியனை வந்து யூஸ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் இருந்தது. ஸோ ஃபத்தே ஹைடர் பொறுத்தளவுக்கு அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, ஸோ ஆரம்ப காலத்தில் இனிஷியல் அப்ரைசிங்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து மைசூர் சுல்தானேட் ஃப்ளாகை அவங்க வின் பண்ணி லைக் ஆஃப்டர் திஸ் ரிவோல்ட் மைசூர் சுல்தான் ஃப்ளாகான ராயல் டைகர் ஃப்ளாகை ஹாய்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது எல்லாம் வந்து யார் ஃபஸ்ட்டு பார்ஷியலாக ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா திப்பு சுல்தான் அவர்களுடைய சன்ஸ் வந்து ட்ரிகர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா இந்த கேள்விக்கான விடை டி வந்து வேலூர் மியூட்டினி சார்ந்தது கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ரிலேட்டட் டு அரிக்கமேடு. அரிக்கமேடு இஸ் அன் எக்ஸ்கவேஷன் சைட். ஸோ ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸும் நமக்கு பார்ட் ஆஃப் சிலபஸாக இருக்குது. ஸோ அந்த வகையில் அரிக்கமேடு பற்றி கேட்டிருக்காங்க. இட் இஸ் எக்ஸ்கவேஷன் சைட் மைல்ஸ் ஆஃப் 2.5 miles ஆஃப் சவுத் ஆஃப் புதுச்சேரி. ஸோ பாண்டிச்சேரியோட தெற்கில் நியர்லி ஒரு 4 kilometer இடைவெளியில் இருக்கிறது தான் நமக்கு அரிக்கமேடு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அரிக்கமேடு வந்து ஏன்ஷியன்ட் டைமில் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா கோஸ்டல் ஃபிஷ்ஷிங் வில்லேஜாக இருந்திருக்கு. கோஸ்டல் ஃபிஷ்ஷிங் வில்லேஜ் அண்ட் ஆல்சோ இண்டோ ரோமன் ட்ரேடிங் போர்ட். Indo-Roman trading port. So it is an ancient coastal fishing village and Indo-Roman trading port. So again 2.5 miles தூரத்தில் இருக்கிறது தான் அரிக்கமேடு. ஸோ இங்கே வந்து அறிவியல் சார்ந்த அகழ்வாராய்ச்சிகள் சயின்டிஃபிக் எக்ஸ்கவேஷன்ஸ் 1945 மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சர் மார்டிமர் வீலர். ஸோ அந்த ஸ்டேட்மெண்ட்டும் நமக்கு சரியான ஸ்டேட்மெண்ட். சர் மார்டிமர் வீலர். ஓகே, ஸோ சர் மார்டிமர் வீலர் சயின்டிஃபிக் எக்ஸ்கவேஷன் அண்டர்கோ பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இது டூரிஸ்ட் டெஸ்டினேஷனாக ஆகியிருக்கான்னு கேட்டால் இது வரைக்கும் இல்லை. மாடர்ன் சயின்டிஃபிக் சிட்டியான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. ஸோ இந்த 2 ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 1 and 2 சொல்லலாம். ஸோ இங்கே கிடைக்கப்பட்ட ஃபைண்டிங்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ ஃபைண்டிங்ஸ் மேபி நோட் பண்ணிக்கோங்க, 2 மெயின்ஸில் கூட உங்களுக்கு தேவைப்படலாம். ரோமன் ஆம்ஃபோரை, வைன் ஜார்ஸ், மது ஜாடிகள், வைன் ஜார்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டாம்ப்டு பாட்ரீஸ், தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்டட் பாட்ஷெட். ஸோ மட்பாண்டங்களும் கிடைக்கப்பட்டிருக்கு. மட்பாண்டங்கள் மட்துகள்களும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கு. ஸோ கிமு 3ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இது ஒரு வர்த்தக ட்ரேட் போர்ட்டாக வர்த்தக துறைமுகமாக செயல்பட்டிருக்கு. வர்த்தக துறைமுகம். And Arikamedu is known for Yavana settlement. So யவனர் குடியிருப்புகளா இருந்தது தான் அரிக்கமேடு. ஸோ அகைன் ஒரு ரீகேப் போகலாம். அரிக்கமேடு
பாண்டிச்சேரி சவுத் ஆஃப் பாண்டிச்சேரியிலேருந்து 2.5 miles, ஸோ 4 kilometers டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்கவேஷன் சைட் தான் அரிக்கமேடு. ஸோ அரிக்கமேடு பொறுத்தளவுக்கு இங்கே 1945ல் மார்டிமர் வீலர் அவர்கள் ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்கவேஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது டூரிஸ்ட் பிளேஸ் ஆகியிருக்கான்னு கேட்டால் ஸ்டில் நாட் எட். அண்ட் ஆல்சோ மாடர்ன் சயின்டிஃபிக் சிட்டி ஆகியிருக்கான்னு கேட்டால் ஸ்டில் நாட் எட் அனௌன்ஸ். பட் இது எப்படி செயல்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் அன் ஏன்ஷியன் கோஸ்டல் வில்லேஜ் அண்ட் இட் இஸ் அன் இண்டோ ரோமன் ட்ரேட் போர்ட் அண்ட் ஆல்சோ யவனர் செட்டில்மெண்ட்ஸ் இருந்திருக்குன்னு தெரிய வருது. ஸோ இந்த நூற்றாண்டு காலகட்டத்தில் வர்த்தக துறைமுகமாக இருந்திருக்கு. அங்கே கிடைக்கப்பட்டதில் ஒரு சில விஷயங்கள், மது ஜாடிகள் இருந்திருக்கு, ஸ்டாம்ப்டு பாட்ரிஸ் இருந்திருக்கு, தமிழ் பிராமி பொறிக்கப்பட்டிருந்த மட்பாண்டங்கள், மட்டுகள்கள், பாட் ஷெட்ஸ்லாம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் அரிக்கமேடு. ஸோ தமிழை நோட் பண்ணிக்கோங்க. புதுச்சேரிக்கு தெற்கில் 2.5 மைல். எஸ். முதலாக 1945 அறிவியல் அடிப்படையில் அகழ்வாராய்ச்சி. எஸ். புகழ்பெற்ற சுற்றுலாத்தலம் கிடையாது. நவீன அறிவியல் நகரம் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் ரிலேட்டட் டு வைக்கம் சத்தியாகிரகா. ஸோ வைக்கம் சத்தியாகிரகான்னு நமக்கு தெரியும், ஈவே பெரியார் அவர்கள் சம்மந்தப்பட்ட டு யூஸ் த பப்ளிக் ரோட்ஸ் அண்ட் ஆக்சஸ் த டெம்பிள் அக்ராஸ் த வைக்கம் டெம்பிள். ஸோ கோவில் அருகாமல் இருக்கக்கூடிய தெருக்களில் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான், சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அதை யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக நடக்கப்பட்ட அந்த சத்தியாகிரக போராட்டம் தான் வைக்கம் சத்தியாகிரகா. எஸ். இட் இஸ் அ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் டூ செக்ட். இட் இஸ் அ கான்ஃப்ளிக்ட் பிட்வீன் டூ ஸ்டேட் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கிடையாது. ஸோ இரு பிரிவினருக்கான மோதலான்னு கேட்டால் இல்லை, இரு மாநிலங்களுக்கான மோதலான்னு கேட்டால் கிடையாது. So next is the movement sought to challenge and dismantle the caste-based discrimination. So சாதிகளுக்கு இடையிலான சமத்துவமற்ற தன்மையை வந்து கேள்விக்குள்ளாக்குறது தான் இந்த மூமெண்ட்டுடைய நோக்கம். எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். ஸோ வைக்கம் சத்தியாகிரகா பொறுத்தளவுக்கு 1 and 4 ஸ்டேட்மெண்ட் நமக்கு சரியாக வரும். 2 and 3 இட்ஸ் நாட் கரெக்ட். ஸோ மெயினாக சாதிகள் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை அகற்றணும் அப்படிங்கிறதுக்காக வைக்கமில் நடந்த ஒரு சத்தியாகிரக போராட்டம் தான் இது. ஸோ இதனுடைய நோக்கம் மெயினாக கேஸ்ட் பேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், Commonwealth by Annie Besant. ஸோ காமன்வெல்த்துங்கிறது ஒன் ஆஃப் த மேகசின். இட் வாஸ் பப்ளிஷ்டு பை ஆனி பெசன்ட். இந்த கேள்வி கூட நமக்கு கடந்த ஆண்டுகளில் வெவ்வேறு மாதிரி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நியூ இந்தியா, காமன்வெல்த், இந்த மாதிரி நமக்கு ஆனி பெசன்ட்டோடைய பப்ளிகேஷன்ஸ் அண்ட் மேகசின்ஸ் ரிலேட்டடான கேள்விகள் தொடர்ந்து நமக்கு ப்ரீவியஸ் கொஷினில் வரும். ஸோ இந்த ஆண்டு எப்படி கொஞ்சம் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, அதனுடைய நோக்கங்கள் என்ன அப்படிங்கிற அளவுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மேகசின்ஸ் என்னன்னு கேட்டுட்டு இருந்தாங்க, இப்போ அதுக்கான நோக்கங்களுக்கு வந்திருக்காங்க. ஸோ ஆனி பெசன்ட் ஃபர்ஸ்ட் பாருங்கள், சமய சுதந்திரம் மற்றும் தேசிய கல்வி, ரிலீஜியஸ் லிபர்ட்டி, நேஷனல் எஜுகேஷன் ஒன்லி, நேஷனல் எஜுகேஷன் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் ஒன்லி, தேசிய கல்வி மற்றும் சமூக சீர்திருத்தம் மட்டுமா. நெக்ஸ்ட் ரிலீஜியஸ் லிபர்ட்டி, நேஷனல் எஜுகேஷன், சோஷியல் ரிஃபார்ம்ஸ், ஹோம் ரூல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இமீடியட் இண்டிபெண்டன்ஸ் ஒன்லி, உடனடி சுதந்திரம் மட்டும். ஸோ ஆனி பெசன்ட் அவர்கள் பற்றி நமக்கு தெரியும், இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டில் ஒரு பெக்யூலியரான நேச்சர் அவங்க, பெக்யூலியரான பர்சனாலிட்டி அவங்க. ஸோ அவங்க ஹோம் ரூல் மூமெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய மேகசினில் ஒன்றான காமன்வெல்த்தில் இது வந்து ஒன் ஆஃப் த வீக்லி மேகசின், காமன்வெல்த் வீக்லி மேகசின். ஸோ 1914 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, 1914 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த லைக் காமன்வெல்த்தான அந்த மேகசினோடைய நோக்கங்கள் என்னென்னவா இருந்துச்சுன்னா, ஹோலிஸ்டிக் அப்ரோச் தான். ஸோ நேஷ்னல் ரிஃபார்ம்ஸும் இருக்கணும், சோஷியல் ரிஃபார்ம்ஸும் இருக்கணும், ஆனால் அவங்களுடைய ஹோம் ரூல் மூமெண்ட் சார்ந்த அந்த விஷயங்களையும் இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கல்வி, நேஷ்னல் எஜுகேஷன், இது எல்லாமே அவங்க வந்து இந்த மேகசினில் இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எல்லா ஆப்ஷனும் வரும். ஆப்ஷன் வில் கோ வித் த ஆப்ஷன் சி. ஸோ மெயினாக இவங்க என்ன நோக்கம் அப்படின்னு பார்த்தோன்னா, டொமினியன் ஸ்டேட்டஸ் தான். டொமினியன் ஸ்டேட்டஸ் அண்ட் செல்ஃப் ரூலை இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. செல்ஃப் ரூல், செல்ஃப் கவர்மெண்ட்டை வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருப்பாங்க ஆனி பெசன்ட் அவர்கள். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின்,
which is the first Tamil magazine started in Puducherry 1900 and stopped in 1904. ஸோ எந்த ஆண்டு கொடுத்துருக்காங்க, 1900லேருந்து 1904ல் பாண்டிச்சேரியில் ஃபர்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஆன நமக்கு தமிழ் மேகசின் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கேள்வி பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆன்சர் பார்க்கலாம், ஃப்ரெஞ்ச் நேசன். ஸோ ஃப்ரெஞ்ச் நேசன் அப்படிங்கிறது தான் தமிழர்கள் வந்து அங்கே ரெஃப்யூஜியாக இருக்கிறப்போ லைக் தேசியவாதத்தை வந்து பேட்ரியாட்டிசமாக இது பண்ணணும், நேஷ்னல் சார்ந்த இன்டலெக்சுவல் திங்ஸை வந்து ப்ரமோட் பண்ணணும், அவேக் பண்ணணுங்கிறதுக்காக அவங்க ஆரம்பித்த ஒரு மேகசின் தான் ஃப்ரெஞ்ச் நேசன். ஸோ மெயினாக பொலிட்டிக்கல் அரசியல் மற்றும் சமூக சார்ந்த சீர்திருத்தங்கள் பற்றி இந்த மேகசினில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது 1900 ஆரம்பித்து 1904 முடிவடைந்திருக்கு. ஸோ ஆப்ஷனில் கொடுத்துருக்க மற்ற இது பாருங்கள். புதுவை மித்ரன் இஸ் ரிலேட்டட் டு பாரதியார். புதுவை மித்ரன். நெக்ஸ்ட்டு தேச சேவகனும் ஒன் ஆஃப் த மேகசின்ஸ் டியூரிங் த வார், நேஷ்னல் ஸ்ட்ரகிள் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் அந்த ஃபேஸில் இருந்தது தான். பட் இது ஒன் ஆஃப் த பேட்ரியாட்டிக் ரிலேட்டடான ஒரு மேகசின் தான். பட் அதனுடைய காலகட்டம் வந்து இது கிடையாது, இந்த பீரியட் ஆஃப் டைம் கிடையாது. ஸோ அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். புதுவை மித்ரன் வந்து பாரதியார் சார்ந்த ஒரு மேகசின். அண்ட் கற்பகம் அப்படின்னு சொல்கிறது ஒன் ஆஃப் த தமிழ் கல்ச்சுரல் அண்ட் லிட்ரரி மேகசின், கலாச்சாரம் மற்றும் இலக்கியம் சார்ந்த ஒரு மேகசின் தான் கற்பகம். ஸோ இதற்கான விடை அப்படின்னு பார்க்குறப்போ ஃப்ரெஞ்ச் நேசன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், வஉசி. V.O. Chidambaram established a Swadeshi Steam Navigation Company. Yes, we know. So Swadeshi Steam Navigation Company-யை தோற்றுவித்தவர் வஉ சிதம்பரனார். நெக்ஸ்ட், இந்திய கடற்கரையில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமை, ஸோ பிரிட்டிஷோட மோனோபோலி ப்ராக்டிசஸை வந்து ஒழிக்கணும் அப்படிங்கிறது, அதை எதிர்த்து ஆரம்பிக்கப்பட்டது தான் சுதேசி கப்பல் நிறுவனம். ஸோ எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, தூத்துக்குடி. ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி எந்த ஆண்டுனா 1906 அக்டோபர் 16. 1906 அக்டோபர் 16. ஸோ உள்நாட்டு சார்ந்த இண்டிஜீனியஸாக நம்ம வந்து கடற்படை இது லைக் ட்ரேட் ப்ராக்டிசஸை வந்து மேற்கொள்ளணும், கடல்வழி ட்ரேட் வணிகத்தை வந்து மேம்படுத்தணுங்கிறதுக்காக இண்டிஜீனியஸ் ஆல்டர்னேட்டிவ். ஸோ ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் நேவிகேஷன் இருக்கும், பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் இது இருந்திருக்கும். ஸோ அதுக்கு ஒரு இண்டிஜினஸ் ஆல்டர்னேட்டிவாக வந்தது தான் ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. ஸோ தூத்துக்குடிக்கும் கொலம்பஸ் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த ட்ரேட் வந்து மேற்கொள்கிறதுக்கு மெயினாக ஆரம்பிக்கப்பட்டது. ஸோ இதுக்கு இடையில தே ஹாவ் ஆப்ரேட்டர் ஷிப்ஸ். ஸோ சொன்ன மாதிரி இண்டிஜினஸ் ஷிப்பிங் ப்ரமோட் பண்ணுறது, பாய்காட் பிரிட்டிஷ் மோனோபோலி, இதெல்லாம் நோக்கமாக இருந்திருக்கு. டு ஃபாஸ்டர் த எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ், பொருளாதாரம் சார்ந்த ஒரு சுதந்திரத்தை அடையணும், ஷுட் நாட் பி டிபெண்ட் ஆன் அதர்ஸுங்கிறது, இது எல்லாம் நோக்கத்தோடு வந்தது தான் ஸ்வதேஷி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனி. ஸோ இதனுடைய கேபிட்டல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோன்னா 10 லட்சம். ஸோ 10 lakh தான் கேபிட்டலாக இருந்திருக்கு இந்த கம்பெனிக்கு. ஸோ இதோட ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 40,000 ஷேர்ஸ், 40,000 ஷேர்ஸ். ஸோ அதை எப்படி பிரிச்சிருக்காங்க, ₹25 ஈச். 40,000 shares, ₹25 is mainly they allowed Indians, Ceylonese and other Asian nationals.
ஸோ 2 ஷிப்ஸ் இருந்திருக்கும், SS காலியா, SS லாவோ. So these are all facts related to Swadeshi Steam Navigation Company. So இது correct தான், and it is a correct explanation for A. And 1906ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா, டியூ டு பிரிட்டிஷோடைய சில இடர்பாடுகள்னால பிரச்சனைகள்னால இந்த கம்பெனி 1911ல கலைக்கப்பட்டது. ஸோ இட் வாஸ் லிக்விடேட்டட் in 1911. 1906ல ஸ்டார்ட் பண்ணி 1911ல. ஸோ பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய அந்த ட்ரேடு, அவங்களுடைய கம்பெனி இது பண்ணணுங்கிறதுக்காக நிறைய டிஸ்டர்பன்சஸ் கொடுத்து லைக் தே ஹாவ் மேட் டு லிக்விடேட். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். தீரன் சின்னமலை. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. He was a பாளையக்காரர் ஆஃப் கொங்கு கண்ட்ரி. ஸோ கொங்கு நாட்டை சார்ந்த பாளையக்காரர். எஸ். He was trained by French and Tipu. Yes. He fought against the British at ஓடாநிலை battle 1802. Yes. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா 3மே கரெக்டான ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். ஸோ தீரன் சின்னமலை அப்படின்னு பார்க்குறப்போ அவருடைய காலகட்டம் 1756 to 1805. ஸோ ஈரோடு, கோயம்புத்தூர், அங்கே காங்கேயம் பகுதியில் பிறந்தவர் தான் தீரன் சின்னமலை. ஸோ இவருடைய பேர் அப்படின்னு பார்த்தோன்னா தீர்த்தகிரி சர்க்கரை மன்றாடியர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ தீரன் சின்னமலை, ஸோ இவருக்கு உதவி செய்ய திப்பு சுல்தான் அவர்கள். ஸோ ஃப்ரெஞ்ச் அண்ட் திப்பு அவர்களால் ட்ரெயின் பண்ணப்பட்டது. எஸ். ஸோ 3 முக்கிய போர்கள் தீரன் சின்னமலை சார்ந்து காவேரி, ஓடாநிலை, அரச்சலூர். ஓடாநிலை, அரச்சலூர். ஸோ 1801, 1802 and 1804. ஸோ திப்பு சுல்தான் அவர்களுடைய ஃபால், வீழ்ச்சிக்கு அப்புறம் இவர் வந்து ஓடாநிலையில் இருக்கக்கூடிய கோட்டையில் அவர் பிரிட்டிஷ்க்கு எதிராக போரிட்டிருப்பார். ஸோ ஆஃப்டர் திப்புவோட டெத் 1799ல் திப்பு இறந்திருப்பார். அதுக்கப்புறம் இவர் என்ன வார்ஃபேர் இது யூஸ் பண்ணுறாருன்னா கொரில்லா வார்ஃபேர் டாக்டிக்ஸ். ஸோ இதுதான் இவருடைய சிக்னேச்சர் பாலிசி, லைக் டாக்டிக்ஸ், யுத்திகள். ஸோ இவர் சின்னமலைங்கிறது இட் இஸ் பிட்வீன் சென்னிமலை அண்ட் சிவன்மலை. ஸோ தீரன் சின்னமலை அவர்கள் சார்ந்த ஒரு முக்கியமான விஷயம், ஹி வாஸ் எக்ஸிக்யூட்டட். ஸோ எங்கே அவர் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னா ஹேங்க்ட் அட் சங்ககிரி ஃபோர்ட். எப்போ? ஜூலை 31, 1805. ஜூலை 31, 1805. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டேட்டாஸ் ரிலேட்டட் டு தீரன் சின்னமலை. ஸோ மெயினாக காங்கேயமில் இருந்து வந்த ஒரு முக்கியமான போராட்டர், பாளையக்காரர் தான் நமக்கு தீரன் சின்னமலை அவர்கள். மெயினாக கொங்கு ரீஜனில் பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக எதிர்த்து போரிட்ட ஒரு முக்கியமான பர்சன் தீரன் சின்னமலை. ஸோ அவருடைய காலகட்டம் பார்த்தோன்னா 1756லேருந்து 1805. ஸோ 3 இம்பார்ட்டன்ட் வார்ஸ் ரிலேட்டட் டு தீரன் சின்னமலை அப்படின்னு பார்க்குறப்போ காவேரி, ஓடாநிலை அண்ட் அரச்சலூர். ஸோ இயர் நோட் பண்ணிக்கோங்க. அவருடைய முக்கியமான போர் நெறி அப்படின்னு பார்த்தோன்னா கொரில்லா வார்ஃபேர் டாக்டிக்ஸ். ஸோ இது யூஸ் பண்ணி தான் அவர் போர் இது பண்ணுவார். சின்னமலைனா சென்னிமலை மன் சிவன்மலைன்னு சொல்லியிருப்பார். ஸோ ஹி வாஸ் ஹேங்க்டு சங்ககிரி ஃபோர்ட் ஜூலை 31, 1805. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ தமிழையும் பாருங்கள். கொங்கு நாட்டை சார்ந்த பாளையக்காரர்
திப்பு மற்றும் பிரெஞ்சு பயிற்சி அளிக்கப்பட்டவர். ஆங்கில படையே 1800 இது ஓடா நிலை போர். எஸ். 1875ல the principle of ஆரிய சமாஜ் first defined at எங்க ஆரிய சமாஜ் எங்க இது பண்ணியிருப்பாங்க வரையறுக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பாம்பே, none other than பாம்பே. ஸோ இது எல்லாமே ஸ்கூல் புக்லேயே இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான், டாபிக்ஸ். ஸோ ஆரிய சமாஜ் அப்படின்னு பார்க்குறப்போ தயானந்த் சரஸ்வதி அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது தான் ஆரிய சமாஜ். ஸோ மெயினாக எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா பஞ்சாப் ரீஜன் கிட்ட ஆரம்பித்து இது பண்ணியிருப்பாங்க. ஃபார்மலி ஃபஸ்ட்டு அந்த வேதிக் பிரின்சிபல்லாம் அவங்க ஸ்டார்ட் பண்ணி ஃபார்மலாக எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க 1875ல் பாம்பேயில் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனுடைய முக்கியமான பிரின்சிபல் என்னென்னா கோ பேக் டு வேதாஸ். ஸோ வேதங்களை பின்பற்றணுங்கிறது தான் ஆரிய சமாஜோடைய இம்பார்ட்டன்ட் மோட்டோ. ஸோ இதுபடி பார்த்தோன்னா ஐடல் வர்ஷிப், சிலை உருவ வழிபாடு, சிலை வழிபாடுலாம் இருக்கக்கூடாது. அனிமல் சாக்ரிஃபைஸ், ஸோ விலங்குகளை பலி கொடுக்கறது இருக்கக்கூடாது. ஸோ ஆரிய சமாஜ் பொறுத்தளவுக்கு இட் மெயின்லி ஃபோக்கஸ்ட் ஆன் மோனோதீசம். நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் சத்யார்த்த பிரகாஷ் பார்க்குறப்போ தயானந்த சரஸ்வதி அவர்களுடைய முக்கியமான நோக்கம் பகுத்தறிவு சிந்தனை இருக்கணும். ஸோ ரேஷ்னல் லிவிங் இருக்கணும், ரேஷ்னல் திங்கிங் இருக்கணும். நெக்ஸ்ட்டு சூப்பர்ஸ்டிஷியஸ் இருக்கக்கூடாது. ஸோ இட் ரிஜெக்ட்ஸ் த சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீவ், சூப்பர்ஸ்டிஷியனை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. சோஷியல் ஈக்குவாலிட்டியை என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. சோஷியல் எல்லோரும் சமமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த சமத்துவத்தை என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அண்ட் சைல்டு மேரேஜை அப்போஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது கூட நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. லைக் என்ன என்ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, எதை அப்போஸ் பண்ணுறாங்கல்ல நமக்கு லைக் புத்திசம் ஜெயினிசமில் கேட்குற மாதிரியே சோஷியல் ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ்லையும் சில மூமெண்ட்ஸ் கொடுத்து நம்ம இதெல்லாம் போட்டுறாங்க, லைக் பின்பற்றுறாங்க, இதெல்லாம் எதிர்க்கிறாங்கங்கிற மாதிரியான கேள்விகளும் நமக்கு கடந்த ஆண்டில் கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஆரிய சமாஜ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following are incorrect statements? So incorrect statements கேட்குறாங்க. The origin of polygar system dates back to 1585 கொடுத்துருக்காங்க. பாளையக்காரர் முறை 1585. வேலு நாச்சியார் was the daughter of செல்லமுத்து சேதுபதி, the ராஜா ஆஃப் ராமநாதபுரம். ராஜா ஆஃப் ராமநாதபுரம் அவர்களுடைய பொண்ணு தான் லைக் வேலு நாச்சியார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் 16th October 1789ல் கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்ட் இன் கயத்தார். ஸோ இந்த இயர் பாருங்கள். நெக்ஸ்ட்டு சவுத் இண்டியன் ரிபிலே 1801. ஓகே, ஸோ இதில் இன்கரெக்ட் கேட்குறாங்க. 1580 கிடையாது, 1529 தான் லைக் பாளையக்கார் மூமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. விஸ்வநாத நாயக் ஆஃப் மதுரை, ஹீ இஸ் அண்ட் மதுரை ரூலர். ஸோ 1529ல் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் நாட் டேட்ஸ் பேக் டு 1580s. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. நெக்ஸ்ட் வேல்நாச்சியார் வாஸ் டாட்டர் ஆஃப், எஸ் அப்சல்யூட்லி அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் குவீன் டு ஃபைட் அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ். ஸோ ஷீ இஸ் அ டாட்டர் ஆஃப் செல்லமுத்து சேதுபதி. எஸ், திஸ் இஸ் கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். On 16 October 1789 இந்த வருடம் தப்பு. On 16 October 1799 கயத்தாரில் he was hanged. Old Fort கயத்தார். சவுத் இண்டியன் ரெபலியன் 1804. எஸ், இது கரெக்டு. 1801ல் தான் சவுத் இண்டியன் ரெபலியன் நடந்திருக்கும். இதை தான் இரண்டாவது பாளையக்கார் வார் போர்னு சொல்லுவாங்க, செகண்ட் பாலிகர் வார். ஸோ சவுத் இண்டியன் ரெபலியன் யார் லீட் பண்ணா அப்படின்னு கேட்டோன்னா மருது சகோதரர்கள், மருது சகோதரர்கள். ஸோ அதில் முக்கியமாக இருந்தவர்கள் பார்த்தோன்னா ஊமத்துறை வருவாங்க, கோபால நாயக், கேரள வர்மா நாயக், இவங்க எல்லாம் வருவாங்க. ஸோ மெயினாக சவுத் இண்டியன் ரெபலியன் மருது பிரதர்ஸ் எங்கே, சிவகங்கை நோட் பண்ணிக்கோங்க. மெயினாக சவுத் இண்டியன் ரெபலியன் நடந்ததுக்கான ரீசன்ஸ்லாம் நமக்கு தெரியும். டாக்ஸேஷன், அப்ரெசிவ் டாக்ஸேஷன் இருந்துச்சு, ஸோ அதை ரிமூவ் பண்ணணும். அனெக்சேஷன் பாலிசி, அதிகமாக பிரிட்டிஷ்
கைப்பற்றிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அனெக்சேஷன் பாலிசி. நெக்ஸ்ட்டு லோக்கல் அட்டானமியே கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிட்டு இருக்கு. ஸோ சுய ஆட்சியே இல்லாமல் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து அப்போஸ் பண்ணி தான் நமக்கு சவுத் இந்தியன் ரெபலியன் 1801 நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ இன்கரெக்ட்னு பார்க்குறப்போ 1 and 3 will go with the answer D. So next question, Norris mission, Battle of Ambur, Battle of Saint Santhom, Battle of Vandivash. So Norris mission, Ambur போர், Saint Santhom போர், வந்தவாசி போர். ஸோ அதற்கான ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. நம்ம சரியான மேட்சை தேர்ந்தெடுக்கணுங்கிறது தான். ஸோ இந்த கொஷின் பொறுத்தளவு அவசரப்படக்கூடாது. பிகாஸ் நமக்கு ஆன்சர் தெரிஞ்சால் டக்குன்னு கரெக்ட் இன்கரெக்ட் போயிடுவோம். ஸோ சரியான கூற்று தான் கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நாரிஸ் மிஷன் வந்து பார்த்தோன்னா 1699 to 702 நாரிஸ் மிஷன். நாரிஸ் மிஷன். ஸோ நாரிஸ் மிஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இட் இஸ் அ மிஷன். இது வந்து யார் சென்ட் பண்ணியிருப்பா அப்படின்னு பார்த்தாங்கன்னா வில்லியம் 2 இங்கிலீஷ் சாரி வில்லியம் 3 வில்லியம் 3 சர் வில்லியம் நாரிஸ். யாருக்கிட்ட போவாங்கன்னா அவுரங்கசீப். ஒன்றும் இல்லை, நாரிஸ் மிஷனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அவுரங்கசீப் கிட்ட போய் ஒரு ஃபர்மன்னா நம்ம ட்ரேடு அந்த லைசன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அந்த ஃபர்மன், அந்த ராயல் டிக்ரின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஃபர்மனை போய் செக்யூர் பண்ணிட்டு வரணுங்கிறது தான் நாரிஸ் மிஷன். சாரி, ராயல் டிக்ரி. ஸோ மெயினாக ட்ரேட் லைசன்ஸ் தான் இது. To secure a firman for trading privilege from the Aurangzeb bypassing the British East India. So British East India அவங்கள bypass பண்ணி டைரக்டாகவே ஃபர்மன் வாங்கிட்டோன்னா they could able to trade. ஸோ அந்த நோக்கத்துக்காக அனுப்பப்பட்ட மிஷன் தான் நாரிஸ் மிஷன். ஸோ யாருக்கும் சர் வில்லியம் நாரிஸ்க்கும் அவுரங்கசீப், சர் வில்லியம் நாரிஸ் தான் போவாங்க. ஸோ இந்த வார் எப்போ இந்த மிஷன் எப்போ அப்படின்னு பார்த்தோன்னா 1698. ஸோ இது சரிதான். ஸோ அந்த காலகட்டம் தான் நியர்லி. ஸோ நெக்ஸ்ட் பேட்டில் ஆஃப் ஆம்பூர். ஆம்பூர் வேலூர் பக்கத்தில் இருக்குது. ஸோ பேட்டில் ஆஃப் ஆம்பூர் அப்படின்னு பார்த்தோன்னா எந்த ஆண்டு? 1749 ஆகஸ்ட் 3. 1749 ஆகஸ்ட் 3. ஸோ மெயினாக ஆம்பூர் பேட்டில் வந்து செகண்ட் கர்நாடிக் வாரில் நடந்த ஒரு முக்கியமான பேட்டில். செகண்ட் கர்நாடிக் வார் பீரியடில் நடந்த ஒரு முக்கியமான பேட்டில். ஸோ இங்கே கம்பைன்டு ஃப்ரெஞ்ச் ட்ரூப்க்கும் நவாப் ஆஃப் கர்நாடகா இடையில நடந்த ஒரு பேட்டில். அந்த கம்பைன்டு ஃப்ரெஞ்ச் ட்ரூப்பில் யார் இருக்காங்க அப்படின்னா சண்டா சாஹிப் இருப்பாங்க. சண்டா சாஹிப், முசஃபர் ஜங். இவங்க யாரை டிஃபீட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அன்வாரதன் முகமது கான். இவர் தான் நவாப் ஆஃப் கர்நாடகா இருந்திருக்காரு. ஸோ நவாப் ஆஃப் கர்நாடகா டிஃபீட் பண்ணி வந்தது தான் நமக்கு இந்த செகண்ட் கர்நாடிக் வார் டைமில். ஸோ செகண்ட் கர்நாடிக் வார் படிக்கிறப்ப அதுக்கான வருடம் பார்க்கலாம். 1749 to 1754. ஸோ இந்த கர்நாடிக் வார் முடிவில் நமக்கு என்ன தெரிய வந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா யூரோப்பியன் ட்ரெயின்டு ஃபோர்ஸஸ் வந்து நம்ம இண்டிஜினஸாக இருக்கக்கூடிய இந்தியன் ஆர்மிஸை விட ரொம்பவே ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸாக லைக் சுப்பீரியராக இருக்காங்கங்கிறது தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. பேட்டில் ஆஃப் ஆம்பூர் 1749 ஆகஸ்ட் 3. இட் இஸ் அ மேஜர் பேட்டில் இன் செகண்ட் கர்நாடிக் வார்.
So French backed force and the company of a combined French troop of Chanda Sahib and Muzaffar Jang, they have defeated and killed the Anwaruddin Muhammad Khan, the Nawab of Carnatic. So next, Saint Santhom போர் பார்க்கலாம். Battle of Saint Santhom 1746 November 2. நோட் பண்ணிக்கோங்க 1746. ஸோ ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு நிகழ்வு அப்படின்னு பார்த்தோன்னா பேட்டில் ஆஃப் செயின்ட் சாந்தோம். ஸோ ஃப்ரெஞ்ச் மெட்ராஸை கேப்சர் பண்ணதுக்கப்புறம், லைக் பிரிட்டிஷ்டேருந்து ஃப்ரெஞ்ச் வந்து மெட்ராஸை கேப்சர் பண்ணதுக்கப்புறம், எப்போ கேப்சர் பண்ணியிருப்பாங்க? செப்டம்பர் 1746 கேப்சர் பண்ணியிருப்பாங்க. நவாப் ஆஃப் கர்நாடிக் வந்து அவங்க வந்து உங்கள் கண்ட்ரோலை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு டிமாண்ட் பண்ணியிருப்பாங்க. அப்போ ஃப்ரெஞ்ச் வந்து ரெஃப்யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் மெயினாக அங்கே நடந்த ஈவெண்ட்ஸு. ஸோ அப்போ என்ன வந்து தெரிய வருது அப்படின்னு பார்த்தோன்னா, like a small disciplined French force வந்து it defeats the strong army Nawab of Karnataka defeat பண்ணியிருப்பாங்க. ஸ்மால் டிசிப்ளின்ட் அந்த குட்டியாக இருக்கக்கூடிய இந்த ஃப்ரெஞ்ச் படை வந்து யார் லெட் பண்ணி 950 men தான் இருப்பாங்க. ஸோ இதை யார் லீட் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தோன்னா கேப்டன் பாரடைஸ் லீட் பண்ணியிருப்பார். ஸோ இந்த படை வந்து நியர்லி ஒரு 10,000 நிறைய பேர் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்மியை டிஃபீட் பண்ணியிருப்பாங்க. மாஃபூஸ் கான் ஆர்மி, நவாப் ஆஃப் கர்நாடிக். ஸோ எதுக்கு பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்களா? ஸோ ஆஃப்டர் ஃப்ரெஞ்ச் கேப்சரிங் த மெட்ராஸ் from the British in 1746, actually என்ன பண்ணியிருப்பாங்க, நவாப் ஆஃப் கர்நாடிக் வந்து they demanded to control the city, பட் இங்கே ஃப்ரெஞ்ச் ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இடையில ஒரு ரைவால்ரி கான்ஃப்ளிக்ட் வருது. ஸோ தட் லீட்ஸ் டு த பேட்டில். ஸோ பேட்டில் ஆஃப் சாந்தோம் வந்து 1746 November 2. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டில் ஆஃப் வந்தவாசி போர், பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ் சொல்கிறாங்க. ஸோ பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ் வந்து 1760. It is not 1750, it is 1760. So Jan 22, 1760. So இது மெயினாக பிட்வீன் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வர்சஸ் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஸோ இங்கே பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் யார் இருக்காங்க? சார் அயர்கூட் இருக்காரு. ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் கவுண்ட் லாலி. ஸோ இது மெயினாக தேர்ட் கர்நாடிக் வாரில் ஒரு முக்கியமான இது. தேர்ட் கர்நாடிக் வார். ஸோ இந்த வார் முடிவில் தான் பிரிட்டிஷ் தங்களுடைய ஃபுல்லஸ்ட் பவரை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த வாரோடைய வெற்றியில் பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுவாங்க, ஃப்ரெஞ்ச் காலனியல் இதை வந்து லைக் முடிவடைய செய்திருவாங்க. ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் இன் குளோபல் 7 years வார். ஸோ 7 ஆண்டுகளாக நிகழக்கூடிய ஒரு வாரோடைய ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான இது பிவோட்டல் இது தான் இந்த பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ். ஸோ தேர்ட் கர்நாடிக் வார் 1760 Jan 22. பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சைடு யார்? சர் அயர்கோட். அண்ட் ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி சைடு கவுண்ட் லாலி. ஸோ 7 ஆண்டுகளாக நிகழக்கூடிய ஒரு போரில் ஒரு முக்கியமான நிகழ்வான பேட்டில் ஆஃப் வந்தவாசி போர் சொல்லுவாங்க, பேட்டில் ஆஃப் வாண்டிவாஷ். ஸோ பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட வெற்றி என்ன பண்ணுது, ஃப்ரெஞ்சோட அந்த கொலோனியல் ஆம்பிஷன்ஸை வந்து இங்கே முடிவடைய வைக்குது. ஸோ அக்கார்டிங் டு திஸ் ஃபோர்த் ஸ்டேட்மெண்ட் இஸ் இன்கரெக்ட். ஸோ ரைட் மேட்சஸ் 1, 2, 3 வரும். 1, 2 and 3. So this is all about
Okay. Okay. This is all about 2A mains question. So last week நடந்த 2A மெயின்ஸில் யூனிட் 1 சார்ந்து தமிழ் இலக்கியம் தவிர்த்து கேட்கப்பட்ட கேள்விகள் இதுதான். ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்தோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு ரிமைனிங் யூனிட்ஸும் கவர் பண்ணும். ஹோப் திஸ் இஸ் யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் ப்ரிப்ரேஷன். ஸோ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச்.